வெல்கம் டு மை சேனல். இதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பாவங்களை போக்கும் தொழுகை பற்றி நம்ம ஒரு சிறு ஹதீஸ் பார்க்கலாம். அதாவது ஹஜரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிர்காலத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, வெளியில் சென்றார்கள். அப்போது மரங்களிலிருந்து என்ன பண்ணுது, இலைகள் உதிர்ந்து கொண்டிருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் கிளை ஒன்றை தங்கள் கரத்தால் என்ன செஞ்சுருக்காங்க, பிடித்து அசைத்தார்கள். அப்போ அதிலிருந்து என்ன செஞ்சிருக்கு, இலைகள் எல்லாம் உதிர்ந்திருக்கு. அப்பொழுது நபி அவர்கள் யா அஃபாத்தர் என்று கூப்பிட்டார்கள். லப்பைக், இதோ இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என நான் கூறினேன். அப்பொழுது அவர்கள் ஒரு முஸ்லீமான அடியான் அல்லாஹுக்காக இக்லாசுடன் தொழுவாரானால் இம்மரத்திலிருந்து என்ன செய்தான், இலைகள் உதிர்வது போல அவங்களுடைய பாவங்கள் என்ன செய்யுமா, உதிர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய விளக்கத்தை பார்த்தோம்னா, குளிர்காலத்தில் மரத்திலிருந்து எப்போவுமே இலைகள் என்ன செய்யும், உதிர்ந்து கொண்டு இருக்கும். அப்போ சில மரங்களில் ஓர் அவருடைய எல்லா பாவங்களும் என்ன செய்யுமா, மன்னிக்கப்படுமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. அப்போ ஆனால் தொழுகை மற்றும் இல்லை வணக்கங்கள் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம், சிறு பாவங்கள் மட்டுமே நமக்கு என்ன செய்யுமா, மன்னிக்கப்படுமா. அப்போ பெரும் பாவங்கள் என்ன செய்யணும், தௌபா செய்யாமல் என்ன செய்வாங்க, மன்னிக்கப்படுவதில்லை அப்படின்னு குர்ஆன் ஹதீஸில் என்ன செஞ்சுருக்காங்க, ஆதாரங்களை வைத்து ஆலிம்கள் என்ன செஞ்சுருக்காங்க, கூறியிருக்காங்க. அப்போ இதோடைய தௌபா இஸ்திக்ஃபார் அப்படின்னா என்னென்னு தெரியலனா நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஆகவே என்ன செய்யணும், தொழுவதுடன் தௌபா இஸ்திக்ஃபார் செய்வதையும் என்ன செய்ய மறந்துவிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன் அருளினால் என்ன செஞ்சுருக்காங்க, ஒருவரின் பெரும் பாவங்களை தௌபா இல்லாமல் என்ன செய்யாதான், தொழுகையின் மூலமே மன்னித்து விட்டால் அது வேறு விஷயமாகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதை கடைபிடித்துக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.